Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த ரெசிபியோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ஒரே அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை ஆட் பண்ணிக்கலாம். காளானை நல்லா இந்த மசாலா கூட கலந்து வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜில் மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் வெந்து வந்ததும் இதில் தக்காளி சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட போகிறோம். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. அருமையான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப டேஸ்டியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.